ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவும் ஒரு கல்யாணத்தில சந்திச்சுக்கிறாங்க. கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம 2 பேரு பசங்களுக்கும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது? அப்படி பண்ணி வச்சுட்டா 2 பேரும் நல்லா இருப்பாங்க. நம்மளும் நெய்பர்ஸ் ஆயிரலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்றாங்க. அரேஞ்ச் மேரேஜா பண்ணி வச்சோம்னா, இவங்க வந்து பிற்காலத்தில சண்டை போட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்கள வந்து லவ் பண்ண வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா, அவங்களும் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னு நம்பிருவாங்க. ஃப்யூச்சர்ல பிரிய மாட்டாங்க. நமக்கும் நல்லபடியா இருந்துரும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவும் முடிவு பண்றாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு குடி வராங்க. ஆனா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ண லவ் பண்றாரு. ஹீரோயின் வேற ஒரு பையன லவ் பண்றாங்க. இந்த மாரி இருக்க சூழ்நிலையில ஹீரோக்கு வந்து அந்த லவ் பண்ற பொண்ணு கூட ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் இருக்காரு. அவர் வந்து ஹீரோ லவ் பண்ற பொண்ண ஹீரோக்கு முன்னாடியே பயங்கர தீவிரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா, அத அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லாதனால, ஹீரோ அந்த பொண்ண லவ் பண்ணி கூட்டிட்டு போயிறாரு. இத பார்த்து வெக்ஸ் ஆன அந்த நண்பன் வந்து ஹீரோவ விட்டு பிரிஞ்சிடுறாரு. இதனால ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, "ஏன்டா என்ன விட்டு போற? என்ட்ட பேச மாட்ற? எனக்கு நட்பு தான்டா ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்னு சொல்றா" அப்படின்னோனே, உடனே ஹீரோவுக்கு தெரிய வருது, நம்ம ஆள இவனும் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்ப ஹீரோ கூட்டிட்டு அந்த ஹீரோயின கூட்டிட்டு போயி, நம்ம 2 பேரும் ஒரே பொண்ண லவ் பண்றது முக்கியம் இல்ல. அந்த பொண்ணு யார லவ் பண்றது அப்படின்றது தான் முக்கியம். அத நம்ம அந்த பொண்ணுகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே கேட்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு பெரிய சர்ப்ரைஸ குடுத்துருது. நான் வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருது. ஹீரோவுக்கு பயங்கர சர்ப்ரைஸு. என்னடா ஷாக்கு. இவ்வளோ நாள் நம்மள வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட லவ் பண்றேன்னு சொல்றா. சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு ஹீரோ போயிறாரு. போய் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கிறாரு. இதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பையன லவ் பண்றாங்க. அதனால வந்து ஹீரோவ வந்து பெஸ்டி ஜோன்ல போட்டுர்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் சேரணும் இல்லையா? அதுக்காகவே டைரக்டர் என்ன பண்ணிப்புட்டாரு, ஹீரோயினோட லவ்வர் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்த சுபாவம் மாரியும், அவங்க அப்பா வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணாத மாரியும் ஒரு சீன கிரியேட் பண்ணி, அந்த ஹீரோயின் லவ் பண்ற பையனையும் பிரிச்சர்றாரு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அவ்வளோதான் படம் முடிஞ்சு போயிரும். ஸோ இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏத்துக்கிட்ட மாரி இவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதிக்கிட்டாங்க. கதைய எழுதிட்டாங்க. இந்த கதைய எழுதினவர் தான் ப்ரொடியூசர் போல. அதனால அவருக்கு வசதிக்கு எப்படிலாம் கதைய நெளிவு சுளிவா எழுதிக்க முடியுமோ, அவ்வளோ நெளிவு சுளிவா எழுதிக்கிட்டார் போல. கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட லவ்வர விட்டுட்டு போறது, இதெல்லாம் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா ஆயிப்போச்சு. நல்லா படத்த கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு கான்ஃப்ளிக்ட்டே இல்ல படத்துல. இப்படி இருக்க சூழ்நிலையில, இதையும் மீறி நம்மள வந்து இந்த படத்த ரசிச்சு பார்க்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜுவோட டைமிங் சென்ஸு, காமெடி இதெல்லாம் வந்து இந்த படத்த வந்து நம்மள ரொம்ப ரசிச்சு பார்க்க வைக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராஜு வந்து ஒரு நல்ல காமெடி பண்ணுவாரு அப்படின்றது தெரியும். அவரோட காமெடிய புடிச்சவங்க, அவர பத்தி தெரிஞ்சவங்க இந்த படத்த பார்த்தா ஓரளவுக்கு உட்காந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். எனக்கு இந்த பிக் பாஸ் ராஜு யாருன்னே தெரியாது அப்படின்னா, இந்த படத்துக்கு நீங்க போகாதீங்க. நீங்க ரசிக்க மாட்டீங்க. அ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. சொல்ல வேண்டிய கதைய காமெடி கலந்து நல்லா சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படியாவது ஹீரோவையும், ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு எழுதுன மாரி ஆயிப்போச்சு போல. அதனால வந்து நமக்கே என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. மித்தபடி இந்த படம் வந்து எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம, நார்மலா ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்காக நீங்க இந்த படத்துக்கு